சோ வெல்கம் மாமே. தார் ஃபேன்ஸுக்கு தலையில இடி இறங்குற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு. நம்ம தாரா நடிச்ச கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் 15 வருஷம் காட் ஆஃப் தண்டர், அதாவது தாரா இருந்துட்டேன். ஒரு கையில மியால்நீர், இன்னொரு கையில ஸ்ட்ராங் பிரேக்கரை வச்சு காட் ஆஃப் தண்டர் தாரா வாழ்ந்ததுனால மறக்கவே முடியாது. எனக்கு ஆதரவு கொடுத்த மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இனிமே தாருக்கு இல்லவே இல்லை என்ட்ரி அப்படின்ற மாதிரி அவரோட அபிஷியல் யூடியூப் சேனல், அதாவது கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட அபிஷியல் யூடியூப் சேனல்லையே ஒரு ஃபேர்வெல் வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. ரீசெண்டா கூட மார்வல் அனௌன்ஸ் பண்ணிருந்த அந்த மிஸ்ட்ரி மூவி தார் 5 இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய மார்வல் ஃபேன்ஸ் கெஸ் பண்ணி வச்சிருந்தானுங்க. ஆனா இனிமே தார் 5 நடக்காது போலேடா, நடக்காது போலயே. டே, அவன் செத்துட்டான்டான்ற மாதிரி தார் 5 ப்ராஜெக்டே இவனுங்க மொத்தமா குழி தோண்டி புதைச்சிருவானுங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாவே நம்ம அண்ணன் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் எம்சியூக்கு பாய் பாய் சொல்லிட்டாரா? அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே தான் தாருக்கு கடைசி படமா? கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் நடிச்சிட்டு இருக்க தாரோட கதையை ஒட்டுமொத்தமா முடிக்கணும்னா உண்மையிலேயே நம்ம தார் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில சாகதான் போறாரா? தார் ஃபேன்ஸ் மனசை ரொம்ப உடைக்காத அளவுக்கு நம்ம தார இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில எப்படி தாரோட அந்த டெத்தை நம்ம ஏத்துக்கிற மாதிரி எப்படி காட்ட போறாங்க? இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அப்புறம் நம்ம தார எம்சியூல பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோல மொத்தமா பார்க்க போறோம். தார் ஃபேன்ஸ் மனசை கொஞ்சம் இரும்பாக்கிக்கிட்டே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ரீசெண்டா நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் என்ன ஒரு இன்டர்வியூ கொடுத்தாலும் அதுல இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு அப்புறம் நான் தாரா இனிமே வரமாட்டேன் அப்படின்றத டைரக்டா சொல்லாம சும்மா சின்ன சின்ன ஹிண்டா கொடுத்துட்டு இருந்தாப்ல. இதுல ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல நான் இந்த மாதிரி முழுசா ஒரு புக்கை படிச்சு முடிச்சிட்டேன், இது அந்த புக்கை க்ளோஸ் பண்றதுக்கான நேரம், இனிமே நான் அந்த புக்கை படிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தையே நம்ம மார்வல் ஃபேன்ஸ் பயங்கரமா உட்காந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சு அவ்வளவுதான்ப்பா, இனிமே நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்த தாரா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு அப்புறம் பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. இது ஒரு ரூமரா மட்டும்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சுத்திட்டு இருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்த இப்ப நம்ம தாரே, அதாவது கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தே தன்னோட அபிஷியல் யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோவா போட்டு அந்த நியூஸை கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. முக்கியமா அந்த வீடியோல என்ன இருந்திருக்கும்னா, தோர் 1ல இருந்து இப்ப லாஸ்டா நம்ம பார்த்த எம்சிஓட தார் மூவி வரைக்கும் அதுல சில முக்கியமான பிஹைண்ட் த சீன்ஸஸ் கூடவே ஃபன்னான ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தார் 1ல இருந்து தார் லவ் அண்ட் தண்டர் வரைக்கும் முக்கியமான பிஹைண்ட் த சீன்ஸஸ் எல்லாமே அந்த ஒரு வீடியோல இருந்திருக்கும். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயே நம்ம தாரா ப்ளே பண்ண கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் என்ன விஷயத்த ஷேர் பண்ணிருப்பாருன்னா, தாரா நடிச்சதுதான் என் வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா நான் பாக்குறேன். கடந்த 15 வருஷமா ஒரு கையில மியால்நீரையும் இன்னொரு கையில ஸ்ட்ராங் பிரேக்கரையும் வச்சு காட் ஆஃப் தண்டரா இருந்துட்டேன். அந்த தார் ரோல நான் எவ்வளவு சந்தோஷமா நடிச்சு கொடுத்தனோ, நீங்க அதுக்கும் பல மடங்கு சந்தோஷமா அதை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க. நீங்க தாரோட அந்த ரோல் மேல பாசம் வச்ச மாதிரி என் மேலே அதிகமா பாசம் வச்சிருக்கீங்க. நான் தாரா நடிச்சதை ஏத்துக்கிட்ட எல்லா மக்களுக்கும் ரொம்பவே நன்றி. டூம்ஸ்டேல வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லியிருப்பாரு. இப்போ ரீசெண்டா கிடைச்ச லீக்ல கூட இந்த ஓஜி அவெஞ்சர்ஸ்லயே இந்த தார் மட்டும் தான் இன்னும் பாக்கி இருக்கான். இதுக்கப்புறம் அடுத்து வர்ற மார்வல் ப்ராஜெக்ட்ல தாருக்கு ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் இந்த நியூ அவெஞ்சர்ஸ் வால்யூம் 3 இன்ஸ்பிரேஷனா எடுத்து அதையே இந்த கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அப்ளை பண்ற தாருக்கு ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃபா கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் மார்வல் சொன்னதா ஒரு லீக் ரீசெண்ட் டேஸ்ல வளம் வந்துட்டு இருந்துச்சு. இங்க இருந்து நிறைய மார்வல் ஃபேன்ஸுக்கு தோன்றது என்னவா இருக்கும்னா, அப்போ இதுக்கப்புறம் சீக்ரெட் வார்ஸ் இருக்கு, அங்கிட்டு தார் 5 எல்லாம் இருக்கே, அப்போ இந்த மூவிஸ்ல எல்லாம் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தாரா வரமாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே டவுட் தான் எனக்குமே இருந்துச்சு. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் 50-50 தான். இப்போ அவனுங்க சொன்ன நியூ அவெஞ்சர்ஸ் காமிக்கோட வால்யூம் 3 அதுல நம்ம தார் இறந்து போயிட்டு வல்ஹாலாக்கு போயிருப்பாரு. மேபி நம்ம தாரா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல போட்டு தள்ளி அந்த மனுஷன் வல்ஹாலாக்கு போற மாதிரி கூட கதையை மாத்தி அமைக்கலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம தார் லவ் அண்ட் தண்டர் மூவிலே பார்த்திருப்போம், நம்ம ஜெயின் ஃபாஸ்டர் கூட இறந்ததுக்கு அப்புறம் வல்ஹாலாக்கு தான் போயிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி எம்சியூல இறந்து போன ஹேண்டால் கூட அந்த ஒரு வல்ஹாலால தான் இருப்பான். இந்த வல்ஹாலால இருந்து எர்த்துக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன தியரியும் காமிக்ல இருக்கு. இந்த மாதிரி தார் செத்து வல்ஹாலாக்கு போறாரு அப்படின்ற பட்சத்துல அங்க இருந்து நம்மளோட எர்த்துக்கு திரும்பவும் ரிட்டர்ன் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு முழு தார் படமா இல்லைனாலும் இதுக்கப்புறம் எதனா ஒரு மூவில இந்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் இல்லனா இதுக்கப்புறம் வர்ற எம்சியூ மூவில நம்ம தார் ஒரு கேமியோ ரோல்ல வந்து தலையை காட்டிட்டு போலாம். ரைட், இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம தார் மண்டே போட போறாரு அப்படின்ற விஷயம் 99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல இருந்தே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலயே நம்ம தாருக்கு சமாதி கட்டிட்டானுங்கன்னா தார் 5 எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. பட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நம்ம தார் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல செத்து வல்ஹாலா போயிருந்தா வல்ஹாலால இருந்து தன்னோட ஆள் கூட சேர்ந்து அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸோட அந்த ஃபைனல் பேட்டில்ல ஒரு தரமான கேமியோ கொடுக்கலாம். இதுவுமே மார்வல் மனசு வச்சானுங்கன்னா தான் முடியும். இப்ப நம்ம தார அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல போட்டு தள்ள போறானுங்கன்னா அது என்ன மாதிரி ஒரு டெத்தா அமையலாம்? ஏன்னா தார் ஃபேன்ஸுக்கு அது மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சமாவது அது ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். உண்மையை சொல்லணும்னா நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல எல்லாம் மார்வல் இப்ப இருக்கிறத விட பயங்கர பீக்ல இருப்பானுங்க.
அதுல நம்ம அயன்மேன் ஃபேனு, நம்ம ஃப்ரெண்டு தார் ஃபேனு. ஸோ நாங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்போம். இந்த தாருக்கும் அயன்மேனுக்கும் சண்டை வந்தா யார் ஜெயிப்பான்னு. அவன்கிட்ட தார் தோத்துருவாரு, அயன்மேன் கிட்ட தோத்துருவாரு, இல்ல மத்த மார்வல் சூப்பர் ஹீரோஸ் கிட்ட தோத்துருவாரு அப்படின்னு சொன்னா அவன் சுத்தமா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், ஏத்துக்கவே மாட்டான். இந்த அளவுக்கு தார் மேல லவ் வச்சிருக்க ஃபேன்ஸ் இங்க தாரோட டெத்தை எப்படி ஏத்துக்க போறானுங்க அப்படின்றதுதான் சுத்தமா தெரியல. இங்க தார் இறக்குற மாதிரி காட்டணும்னா அதை ஒரு சாக்ரிஃபைஸா காட்டினாதான் தார் ஃபேன்ஸுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். அவனுங்க மனசும் உடஞ்சு போகும், ஆனா ரொம்ப உடஞ்சு போகாம இருக்கும். அப்போ லாஸ்டா நம்ம பார்த்த தார் லவ் அண்ட் தண்டர் மூவில ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் கொடுத்துருப்பானுங்க, இந்த ஹெர்குலஸ் எல்லாம் உள்ள இறங்குற மாதிரி. அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்கெல்லாம் இப்போ வேல்யூ இல்லாம போயிடுச்சு. இந்த தார் 5 மூவில ஹெர்குலஸ் வர்சஸ் தார்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அது எல்லாமே வெறும் எதிர்பார்ப்பாவே போயிடுச்சு. அதே மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் காங் டைனாஸ்டி இந்த மூவி தான் இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு பதிலா வந்திருக்க வேண்டியது. ஆனா அந்த ப்ராஜெக்டே மார்வல் மண்ணை போட்டு மூட்டானுங்க. அதுக்கு பின்னாடி இருக்க இஷ்யூலாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும். பட் அந்த ஒரு அவெஞ்சர்ஸ் காங் டைனாஸ்டி அந்த மூவில இருந்து தான் தார் 5 மூவியை கிக் ஆஃப் பண்ற மாதிரி மார்வல் முடிவு பண்ணி வச்சிருந்திருக்கானுங்க. ஆனா இப்போ காங் டைனாஸ்டியும் இல்ல, இது இல்லாத பட்சத்துல தார் 5 நடக்கிறதுக்குமான வாய்ப்புகளும் இல்ல. அந்த ஒரு ஸ்டோரியே இல்லாம போயிருந்திருக்கும். ஏன்னா காங் டைனாஸ்டியே இங்க இல்லையே, அங்கிருந்து எப்படி தார் 5க்கு ஸ்டோரியை பில்ட் பண்றது? இதுக்கப்புறம் தார் 5கே வேல்யூ இல்லாத போது இந்த ஹெர்குலஸை வச்சு ஒண்ணு பண்ண போறது இல்லைன்னு மார்வல் அவனோட கேரக்டரையும் ஊத்தி முடிட்டானுங்க. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம்டா, இங்க நம்ம அயன்மேன் கையில தாருக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்கு. அதுலதான் நம்ம தார முடிச்சு விட போறானுங்க. அயன்மேனா? அது அவெஞ்சர்ஸ்ல? ஐயோ, இது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. மாத்தி சொல்ற சித்தப்பு. நம்ம டாக்டர் டூம் இங்க தாரை போட்டு தள்ளி தானே ஒரு பெரிய வில்லனா காமிச்சுக்க போறான். தாருக்கான டெத் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நமக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி பார்த்தாதான் தெரியும். இந்த மாதிரி நம்ம அண்ணன் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் இந்த தார் ரோலை விட்டு போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம டாக்டர் டூமுக்கும் தார் கொண்டே இருக்க இந்த ஒரு பேட்டில் நடந்தா எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு தரமான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டா.